शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. எதுவரைக்கும் ஒரு ஜீவனாவது இருந்திருக்கணும். சர்வமுக்தி எல்லா ஜீவர்களும் மோட்சத்தை அடையிறபடி இருக்கும். அவன் பரமேஸ்வரத்தை சொன்னார். அதுக்கப்புறம் இது அப்படின்னு சொல்றார். இப்ப சொன்ன இந்த பட்டம் தான் சுத்தி சூத்திரம் பாட்டம் எல்லாத்துக்கும் அனுகுணமாக இருக்கு அப்படின்னு இப்ப காணுங்க. अयमेव श्रुति सूत्र भाष्यादि अनुगुणः तथा समन्वयाध्याये तावत् दीक्षितः என்ன காண்கிறார்னா 4 அத்தியாயம் போல கொண்டு வருகிறார். 4 அத்தியாயத்துக்கு இது பிரமாணம். அதாவது மாதிரிக்கு ஒவ்வொரு பிரமாணம் காண்கிறார். இதை தவிர்த்தும் அது நிறைய இருக்கு. மாதிரிக்கு ஒரு 4 அத்தியாயத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் ஒவ்வொரு பிரமாணம் காண்பித்து இந்த இடத்தில் மொத்தம் சர்வேஸ்வரனாகலாம் அப்படிங்கிறது தான் செய்வது. முதல்ல சமன்வயாச்சாரியை காலத்து வரவுத்தரேஷாயி அட எதிர பக்தி பிரம்மபுரே கர்மம் குண்டலீந்தேஷ்மா தத்ரோஸ்மின் சங்கராகாரः இத்யாதி நிர்திஷ்டோ ஜகதாகாரः ந பூதாகாரः நாபி ஜீவः கிந்து பரமேஸ்வரः उत्तरेभ्यः वाक्यदेशगतेभ्यः देशिभ्यः उभे अस्मिन् व्यावादिने अन्तरेव समाहिते यावान् वा अयमाकाशः तावान् एको प्रकृते आकाशः एष आत्मा अपरपात्मा विजयो निवृत्तिः विशोकः विधिसत्त्वः अभिपाकः सत्यकामः सत्यसङ्कल्पः इत्यादिना प्रतिपाद्यमानेभ्यः व्याधारत्वलक्षणगुणेभ्यः उत्तरांशे उत्तरांतरेण लहरविज्ञानन्तरम् इन्द्रप्रजापतिवादे यात्मा अपरपात्मा इत्यादिना अपरपात्मत्वादि गुणाक्षरयुक्तम् आत्मानम् उपदेशम् उपकृत्य यैषोपनिषत् पुरुषो दृश्यते एष आत्मेति जातव्यवस्थायां द्रव्यत्वेन अक्षिखण्डितस्य यैष स्वप्ने अहीयमानक्षरति एष आत्मा इति स्वप्नावस्थापन्नस्य तद्यत्रैतत् सुप्तः समस्तः सम्प्रसन्नः स्वप्नं न जानाति एष आत्मा इति सुषुप्त्यवस्थापन्नस्य एष तत्प्रकारः अस्मात् शरीरात् संस्थाय रूपेण अभिव्यज्यते स उत्तमः पुरुषः इत्यवस्थात्रये उत्तीर्णस्य जीवस्य प्रवेशात् जीवेति अस्ति अपरपात्मत्वादिगुणाचरणैः न तद्दहराकारस्य परमेश्वरस्य निर्णायम् येष स्वप्ने इत्यादि पर्यायेषु प्रतिपद्यानि एतस्यैव ते भूयोगं व्याख्यास्यामि इति श्रवणेन उत स्वप्नादिजीवलिङ्गानां द्वितीयादिपर्यायाणाम् एव जीवविषयत्वं प्रथमपर्यायस्य ब्रह्मविषयत्वम् इति चोद्य अनवकाशादित्याचिन्त्य तत्र चतुर्थपर्याये निरूप्यमाणः सकलबन्धविनिर्मुक्तत्वेन आदिस्वरूपस्वरूपः जीवः प्रतिपाद्यः तत् सांसारिक अवस्थाभेद प्रदूषितः तत्र सत्यसङ्कल्पादिगुणबाधा अवस्थात्रयोपज्ञानस्य तत्तदवस्थादोषाभिधानेन चतुर्थपर्याय उपदेशे जगत्प्रतिपत्तेः इति समाधानः प्रकारः चतुर्थपर्याये प्रतिपाद्यस्य मुक्तस्य ईश्वरभावापत्तिं स्पष्टम् आभरत्. அதாவது சமன்வயாத்தியாயங்களுக்கு முதல் அத்தியாயம். இந்த முதல் அத்தியாயத்திலே 3ஆம் பாதத்தில் தகராதிகரணம் ஒரு அதிகரணம் இருக்கு. அந்த அதிகரணத்திலே தகர உத்தரேட்சான்னு சொல்லும். இதுல என்ன விசாரம் சொன்னா சாந்தோக்கியத்தில் 8வது அத்தியாயத்திலே தகர வித்தியானம் ஒன்று, அதாவது பூர்வார்த்த தகர விதி
ஜாவாபதி அப்படின்னு ரெட்ட அதுல பூர்வார்த்தம் இந்த அதிகரணத்துக்கு கிடைக்கும். அங்க எப்படி இருக்குன்னா ஆக எதிலும் அஸ்மின் பிரம்மபுரே ஜடம் குண்டலி கேஷ்மா பிரம்மபுரம்னு சரீரத்தை சொல்றது. பிரம்மபுரமான இந்த சரீரத்திலே ஒரு வீடு இருக்கு. கேஷ்மான வீடு கிரகம். அந்த கிரகங்கிறது என்ன? சுந்தரிகம். ஹிருதய சுந்தரிகத்தை விதமான சொல்றது. அந்த கிரகத்துக்குள்ளே தர்மஸ்மின் அந்த ஆகாஷா, அந்த கிரகத்துல ஆகாசம் இருக்கு அப்படின்னு சொல்றது. என்னாச்சு? பிரம்மபுரத்துக்கு சரீரம், சரீரத்துக்குள்ள கிரகங்கிறது ஹிருதய சுந்தரிகம், ஹிருதய சுந்தரிகத்துக்குள்ள ஆகாசம் சொல்றது. இந்த ஆகாசத்துக்கு என்னன்னு விசாரம். இந்த ஆகாசமானது சாதாரணமா இந்த புத்தாகாசமா, ஜீவாத்மாவா, பரமாத்மாவா, மூணாவது சம்சயம். அதுல பரமாத்மாதான் நிர்ணயம் பண்றதுக்காக வந்த சூத்திரம் தஹரஹா சரீரா. தஹரஹா ஆகாசத்துக்காக சொல்லப்பட்டது பரமேஸ்வரன் தான். என்ன எப்படி தீர்மானம் கேட்டா மேலோடு அதுக்கு வேண்டிய பிரமாணம் அப்படின்னு சுத்தி தெரிஞ்சிருக்கா தஹராகாசனா புத்தாகாசனா நாம ஜீவா. அந்த ஆகாசம் புத்தாகாசம் இல்லையே, ஜீவாத்மாவும் இல்லை, பரமேஸ்வரன் தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு தரிசனம் பண்றதுக்காக வந்தது. அதை எப்படி நேற்று தீர்மானம் பண்றேன் அப்படின்னு சொன்னா இதுமேல் கொண்டு அந்த கிரந்தத்தை பூரா பாருங்கோ, அங்க அறிக்க வேண்டிய பிரமாணங்கள் கிடைச்சது. அதுதான் உத்தரேபியா வாக்கியேஷகா ஏதுக்காக வாக்கியேஷத்துல இருக்கக்கூடிய ஏற்றுக்கள் என்ன அது இங்க காண்கிறார். அதே அஸ்மின் வியாபாரத்திற்கு அந்தரேக சமானியே. முதல் இதை பாருங்க. ஜாவாபிரதிங்கிறது என்ன? ஜாவாபிரதினா ஸ்வர்க்கம், ஸ்வர்கலோகம், பூலோகம். இந்த ரெண்டுமே இந்த ஆகாசத்துக்கு உள்ளே அடங்குகிறது. அதுக்கு இந்த ஆகாசம் ஆதாரமா இருக்கு அப்படின்னு இது என்னன்னா கவனிக்கணும். ஜாவாபிரதிங்கிறது பிருத்திவி ஒண்ணு, ஜவு ஒண்ணு. இது ரெண்டும் அப்படின்னு சொல்றது நடுக்க அந்த விஷயலோகம் வராமலாக அதுல பூலோகமாக இந்த லோகத்திரைய பட்சம்னு ஒண்ணு உண்டு, சப்தலோக பட்சம்னு ஒண்ணு. லோகத்திரைய பட்சத்தை பூமின்னு சொன்னா இந்த பூமி பொருள் இருக்காமல் அதுக்கு அடியில இருக்கக்கூடிய எல்லாம் பூமியில செல்லும். பாதாளம் அந்த 14 சொல்றாங்க. 14 மொத்தம் பூமியிலேருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கிறது எல்லாம் பூமி. அதே மாதிரி ஜவுனா ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்திலேருந்து ஆரம்பிச்சு சத்தியலோக பிரம்மலோக வரைக்கும் உள்ளது எல்லாம் ஸ்வர்க்கத்துல செல்லும். ஜாவாபதினு சொன்னா எல்லாருக்கும் கொடுத்துருக்க சதுர்தச புவனம் வந்தாச்சு. இப்ப இந்த சதுர்தச புவனமும் இந்த ஆகாசத்துக்கு உள்ளே இருக்கு. எந்த ஆகாசத்துக்குள்ள சொன்னோம்? ஹிருதயத்துக்குள்ள சொன்ன ஆகாசம். இந்த ஆகாசத்துக்கு எதுக்காக வந்ததுன்னு கேட்டா இந்த ஆகாசத்தை அன்வேஷனம் பண்ணி தெரியும் உபாதிக்கணும்னு ஒரு சொன்னாங்க. இதுல என்ன அன்வேஷனம் பண்றதுக்கு இருக்கு? இதுவே ரொம்ப சின்னது அப்படின்னு அவ சிஷாவை கேட்கறாங்க. கேட்டால் இந்த மாதிரி சொல்லணும் நினைச்சாலே இதே ஜாவாபதி அந்தரேவசமானது உகாவனிச்ச வாயிச்ச சூர்யாஜிரவதாவும். அது மாத்திரம் இல்லை, இந்த உலகம் கூட உள்ளது. நீ எதெல்லாம் வான்னு ஆசைப்படுறியோ அந்த காமங்கள் எல்லாம் அதுக்குள்ளதான் இருக்கு, எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்லு. இப்ப என்ன ஆச்சு? உதாகாரம் அடங்கினது தான் இந்த பிரபஞ்சம். ஜாவாபதி அதுக்கும் ஆதாரமாக சொல்லப்பட்டிருக்கே ஆகாரம். அப்ப இது உதாகாரம் சொல்லலாமா? அதனால பரமேஸ்வரன் தான் சொல்லலாம். ஜீவன் சொல்ல முடியும். ஜீவனம் இவ்வளவு பெரிய சொல்றதும் கிடையாது. அவன் உபாதி பிரச்சனை இருக்கிறதுனால இந்த உதயாசன் ஜாவாபதி அந்த வாங்கிட்டேன்னு அவங்க சரியாது. அதனால அது பூதாகாசம் இல்லை, ஜீவனும் இல்லை, பரமேஸ்வரன் தான் சொல்லு அப்படிங்கிறத இது காண்கிறது. உதயாசன் ஜாவாபதி அந்த ஏகமானது. அப்போ நான் கேட்டான்னு சொன்னேன், இது தூங்குறதுக்கு இதுக்குள்ள எப்படி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லலாம். சரீரமே ஆகாசத்தை பார்த்துட்டு ஆகாசம் எவ்வளவு போயிட்டு நம்ம சரீரம் இதுல இருந்து அந்த ஆகாசம் எல்லாம் பூராதுக்குள்ள இருக்குன்னு சொல்லணும்னா அது பூமண்டலம் கூட நம்ம சரீரத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொல்ற யாவான்காசம் அவ
இருக்கிறதே ஆகாசம். இந்த ஹிருதயாகாசம் இருக்கு, ஹிருதயத்துக்குள்ள சொன்ன ஆகாசம் ஒரு சின்னது இல்லை, ஹிருதயத்துக்காக ஆகாசம் இல்லை. இந்த ஆகாசம் வெளியில பாக்குறீங்க எவ்வளவு பெருசா இருக்கு, அதை போல அதே அளவு சொல்றதுக்காக அதை விட பெருசு, அந்த ஆகாசத்தை விட பெருசு. ஏன்னா அந்த ஆகாசத்துக்குள்ள அளவு இருக்கு, ஆனா சொல்றதுக்கு அதை போல பெருசு. அப்படி சொன்னாதான் புரியும், புரிய வச்சுட்டு வேற வேண்டிய. அதனால இந்த ஆகாசம் பார்த்து எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அவ்வளவு பெருசா இருக்கு. நான் சொன்னேன் இந்த ஆகாசம். அப்ப அதுல என்ன தெரியுது, இவர் சொன்ன ஆகாசம் பூதாகாசம் இல்லை. ஏன்னா பூதாகாசம் தெரியும், அது எவ்வளவு பெருசோ அது போல அவ்வளவு பெருசா இருக்கும் இந்த ஆகாசம் சொன்னா, இவர் சொல்ற ஆகாசம் அது பூதாகாசம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படின்னாச்சு பரமேஸ்வரன் சொல்லணும். இது ஒரு குணம். அது மாத்திரம் இல்லை, ஏழு ஆத்மா பரமாத்மா ஆத்மான்னு இருக்கு. இந்த ஆகாசத்தை காலத்தில் எல்லாம் ஆத்மா, இந்த ஆத்மாவில பாபம் உண்டாது, பாபம் உண்டாது, அபகரபாபமா சரீரத்துக்கு உண்டான ஜாரா கிடையாது, வெறுப்பு கிடையாது, மனத்துக்கு உண்டான சோகம் கிடையாது, மோகம் கிடையாது, பிராணுக்கு உண்டான பசிகாக கிடையாது. விதிகஸ்தா அபிபாகா, இதுக்கான பசி இந்த ஆத்மா பசி எடுத்தாரு அதே சோகம் இல்லாதது அர்த்தம் இச்சா விலசானது. அர்த்தம் அக்ஷயம் பசி சாப்பிடணுங்கிற ஆசை இல்லையா, அது பசி கிடையாது, பசி கிடையாது. என்ன சோகம் மோகம் மத்தியே ஆனா அச்சகாமனா அச்சங்கள் வரா. அப்பனா இது இந்த விவாகரத்து. ஏன்னா பசிக்காம ஜராவது எல்லாம் சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு ஜீவனுக்குதான் படுத்தி, ஒரு அதாவது சேதனத்துக்கான படுத்தி, அச்சேதனத்துக்கு இதெல்லாம் படுத்தி இல்லை. ஆகையால் இது வந்து பூதாகாசம் இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்றாங்க. அப்ப இந்த இவ்வளவு இதை போல இன்னும் நிறைய பரவல்கள் இதை வந்து தீர்மானம் பண்ணாலும் ஐத்தியாதினா பிரதிபாத்தியமானேந்தா ஜாவா பிரதித்யாதி ஆதாரத்துவ லட்சண குணியோ ஜாவா பிரதித்யாதிகள் ஆதாரமாக இருக்கு. இத்தியாதி வந்து இத்தியாதி கேள்விப்பட கொண்டு பரமேஸ்வரன் தான் இந்த ஆதாரம் தீர்மானம் பண்ணலாம். இது கணித்தார். இந்த நிர்ணயம் பண்ணினதுக்கு சூத்திரக்காரரை ஒரு காப்பு காப்பிட்டார். உத்தராட்சே ஆறு ஒரு கேள்வி அது பதில் என்ன கேள்வி சொல்றேன். ஆனா இதுக்கப்புறம் இன்னொரு வித்தியை பிரஜாபதி வித்தியை அதை பார்க்கும் போது எனக்கு பதிவு சந்தேகம் வருது. எந்த அகபாரமாக சொன்னது இது அறிவுல உத்தரனா பிரஜாபதி வித்தியில அடுத்த வித்தியில ஜீவன் ஜீவனுக்கு நீ பரமாத்மான தீர்மானம் முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஜீவனுக்கு சொல்லியிருக்கு. அப்ப ஜீவன் இல்லைன்னு அப்படி சொல்லுதானே பரமாத்மான தீர்மானம் பூதாகாசம். ஆனா ஜீவன் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் பரமாத்மா ஜீவனை இல்லைன்னு சொல்றது. ஏன்னா இவ்வளவு ஜீவனுக்கு இருக்கிறதாக அடுத்த உடனே நமக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்த ஜீவனுக்கு சந்தோஷம், ஜீவனுக்கு பசி இல்லாமல் இல்லாமல் இருக்கா, தானம் இல்லாமல் இருக்கா, சோகமோகம் இல்லாமல் இருக்கா, மரணம் ஜானம்னா இல்லாமல் இருக்கான்னு கேட்டாங்க. அப்பா சொல்றாச்சே சூத்திராந்தர் என்ன தகர வித்யானந்தரம் இந்திர பிரஜாபதி சம்பாதி தகர வித்திய உருவாக்கம். அதுக்கப்புறம் உள்ளது பிரஜாபதி விஜய். அந்த என்னாச்சு இதே ஒரு விஷயத்துக்கு அப்பதான் ஆத்மாவில் இந்த ஆத்மாவை யார் தெரிவிக்கிறாரோ அவர் சர்வாம்ச லோகான் ஆத்மாவும் சர்வாம்ச காமன் பிரஜாபதி ஒரு போராட கதையில அது பொதுவாக எல்லாருக்கும் கொஞ்சமா பரம்பரையா செய்கிறது. இந்திரன் விரோதன் தேவராஜா அதோராஜா ரெண்டு பேரும் கலந்து இந்த விஷயம் நாங்கள் தெரிஞ்சுட்டு வருவோம்.
போய் சேரும்போது பிரஜாபதிய உபதேசம் பண்றாங்க. உபதேசம் பண்ணும் போது இதேதான் உபதேசிக்கிறாங்க. ஆத்மா பரமாத்மா அப்படின்னு இதுதான் அங்க உபதேசம் பண்ண வேண்டிய ஆத்மா. ஏன்னா அவ போனவங்க கவனிக்கல. ரெண்டு பேரும் அந்த பிரம்மச்சரியவாசம் பண்ணா. பிரம்மச்சரியவாசம் பண்ணி 36 வருஷம் ஆனதுக்கப்புறம் 35 வருஷம் 32 வருஷம் ஆனதுக்கப்புறம் பிரஜாபதி கேட்கிறார். அப்போ வரலாம் இந்த மாதிரி ஒரு ஆத்மா வந்து நீங்க சொன்னதே அது தெரிந்து கொள்ளாமோ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவர் முதல்ல உபதேசம் பண்றார். ஆத்மா நான் சொன்ன ஆத்மா இதுதான்பா. கண்ட தெரியலே, கண்ணில் தெரியலன்னு சொல்லி அவர் தன் அடையாள வச்சிருக்கார். கண்ணில் தெரியல சொல்லி இவா நினைச்சிருக்காங்க. இவா அவர் வந்து ஜாக்கிரத வகையில முக்கியம் இருக்கக்கூடிய ஜீவனை காண்பிச்சார். அவனை காமிச்சார். நம்ம சாதாரண கணக்கு தூங்குறோம். தூங்குறதே கணக்கு முடிச்சிருந்தா முடிச்சிருக்கு. அவன் முடிச்சிருக்கிறது தான் ஜாக்கிரதை. அப்படி ஜாக்கிரத வகையில உள்ள ஜீவனை கண்ணில் இருக்கிற ஜாக்கிரம் கண்ணில் மாத்திரம் கண்ணில் ஒரு கேள்விதான். அந்த அந்த ஆத்மாவுடைய என்ன இது நிச்சயமா ஜீவாத்மா சந்தேகிக்கிறேன். இதுல இந்த உபதேசத்தை கிரகிட்டு தெரிந்து வரும்போது இத்தனை நடுத்த சந்தேகம் வந்து திரும்புகிறார். அந்த சந்தேகத்தை கேட்டதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் அவனை ஜீவாத்மா பண்ண சொல்லி உபதேசம் பண்றார். ஆத்மா இது சொப்னாவஸ்தாபனை ஏற்கனவே சொன்ன அதே ஆத்மாவதான் பற்றி சொல்றேன். ஆனா சொப்பனத்தை பார்த்துட்டு சூக்ஷ்மா பார்த்துருக்கானே அவன் தான் அப்படின்னு சொன்னான். இதுவும் ஜீவன் தான். எனக்கு அப்புறம் பார்க்கறது ஜீவன் தான். தீர்மானம் அவருக்கு ஜீவனைத்தான் சொல்றாங்க. ஆகியோருக்கு திரும்பி வந்தா மறுபடியும் எனக்கு சந்தேகம் வந்தது. திரும்பி போகும்போது அப்புறம் உபதேசம் பண்றது சத்யத்த ஈத சுத்தா சமஸ்தா சம்பிரகம்னா சோப்பரம் நதியானாதி ஏஷாத்மா. அந்த ஜாதகத்தை சொல்லிட்டு சொல்றம் இந்த நிலையும் சொல்லிட்டு நல்லா தூங்கி சொல்றான். சுத்தரா அவருடைய கடன்கள் எதிரிகள் எல்லாம் வேற சுத்தமாக சொல்றது சொப்பனம் கூட ரசிக்கல. இப்படி தூங்குறாங்க. அவங்க ஆத்மா ஆர்வம் ஜீவன் தான் சொல்றது. அதுக்கப்புறம் ஏழ சம்பிரதாயம் இதுலயும் ஒண்ணு சோமா இருந்ததுங்கிற அந்த கேள்வி கேட்கும் போது சொல்றது ஏழ சம்பிரதாய ஆத்மா சரீரா சமுத்தாய தூங்குறானே தூங்குறான். அப்புறம் சொல்றான் அவனேதான் நம்ம தூங்குறான். அவனே எப்ப சரீராதித்தா இன்னமான ஆத்ம சாட்சாத்காரம் பண்ணிக்கிறானோ எப்ப அடைஞ்சுடுறானோ அப்ப அவனே புருஷனாகிறான் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை உபதேசம் பண்ணினார். ஜீவாத்மாவுக்கு அவதேசிக்காரன் தெரிகிறது. இது உபதேசம் என்று இதுதான் அபரமாத்மா இதெல்லாம் அவன்தான். அப்ப என்ன பிரஜாபதி உபதேசம் பண்ணினது ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவுக்கு இந்த அபரமாத்மா எல்லாரும் சொல்லியிருக்காரு. அப்போ ஜீவாத்மாவுமே இந்த குணங்கள் இருக்குதுனாலே அப்ப இந்த குணங்கள் இருந்ததுனாலே இது ஜாதாகாரி பரமாத்மா தானே நீ என்னவா தீர்மானம் பண்றீங்க? ஜீவனிலே பிரபாகரத்தாக பேசணும். அவர் பிரஜாபதி சொல்லியிருக்காரு ஜீவன்களும் முக்கியம் அப்படின்னு சங்கரை உத்தரக்காக கலப்பினார். ஜீவேதி அத்திய பரமாத்மாதி குணாஷ்டகம் இது நதராகாரத்தை பரமேஸ்வரத்துவ நிர்ணாயகம். இது தகராகாரத்தை பரமேஸ்வரன் தீர்மானம் பண்ண முடியாது. ஜீவனாகவும் இருக்கலாம். ஏன்னா உத்தர பிரஜாபதியிலே ஜீவனுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கு. அப்படி சொல்லிட்டு அப்போ யாரோ கேட்பான் அவர் ஆரம்பத்தில் ஜீவன் தான். ஆனா முடிக்கிறது பரமாத்மா முடிச்சுக்காருன்னு சொல்லலாமே. ஆரம்பத்தில் முடிக்க வேண்டியது பரமாத்மாவதான். அதுக்கெல்லாம் எவ்வளோ அபரமானது. ஆனா பரமாத்மாவை நேர ஆரம்பிக்கிறதுனால இவருக்கு தெரிஞ்ச ஜீவாத்மாவை ஆரம்பிச்சு
சொல்லிட்டு இப்ப உடம்பு சொல்லிவிட்டேனே அதே ஆத்மா பற்றி தான் சொல்லப்பனே அப்படின்னு சொல்லி வேற ஆத்மா சொல்ற விட மாட்டேங்கிறார். ஜீவாத்மாவை உடன்படி அதை குறிச்சுட்டு அதே தான் வேலை செஞ்சே வருகிறார். அப்போ இதனால அவர் எதிர்த்த ஆத்மா ஜீவாத்மா செய்வாங்க. புகழ் சொப்பனாதி ஜீவலிங்கான சொப்பனம் சுசுப்தி தூங்குறது இது எல்லாம் ஜீவனுக்கு ஆக இந்த ஆத்மா ஜீவாத்மான தீர்மானம் படிச்சு தெரியுது. அதனால சில பேர் சொல்லலாம் விஜயான் கல்யாணாய ஜீவவிடயத்தும் பிரம்மபரியாயத்துக்கு பிரம்மவிடயத்தும் இது சொல்லி அவராசம் சொல்லத்துக்கு சொல்லிட்டே சொல்ல அதில் ஆரம்பத்துல வியாசமா பார்ப்பாங்க அது அப்புறம் நடுப்புற இரண்டாவது பரியாயத்தை சொன்னாரு பூஜாரம் சொப்பனபாகம் அப்படின்னு சொன்னாங்க. அது ஜீவாத்மா அதே தான் பரமாத்மா ஆரம்பிச்சு அதுதான் சொல்லணும் அப்படின்னு ஆரம்பத்துல பரமாத்மாவை ஆரம்பிச்சா மறுபடியும் ஒரு ரெண்டு பரியாயத்தை இவனை பத்தி சொன்னார் ஜீவனை பத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் பரமாத்மா போயிட்டார் அப்படின்னு யோசிச்சிருக்காரு அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பதாந்திரக்காரர் அப்போ புதுசேனா அந்த சந்தையே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பரியாயத்தையும் இந்திரன் கேட்பா அதே ஆத்மாவுடன் சொல்லுவேன் வேற இல்ல அதே ஆத்மா அதே ஆத்மோ ஜீவ அந்நிய சொல்லிதான் இந்த அந்த ஆத்மாவுக்கு வேற என்ன அதையெல்லாம் சொல்லிடுவேன் வேற என்ன சொல்லிடுவேன். அதனால இதனால் ஒரு சந்தை நமக்கு வராது. அதனால சதுர்த்த பரியாயே நிரூபியமான சகலபந்த நிர்முக்தேன ஆரம்பூதஸ்வரூபோ ஜீவன் பிரதிபாத்தியம். என்னாச்சு அந்த ஜீவன் பிரதம்பரியாயத்தை சொல்லும்போது அவன் 3 உபாதியோட சேர்ந்திருக்கான். அதாவது ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் 3 நாள் பிரதானம். அதுக்கப்புறம் 2வது பரியாயத்துல அவன் ஸ்தூலத்திலிருந்து கழற்றி விட்டு சூக்ஷ்மம் காரணம் இது 2 வருஷங்கள் மாற்றம் இருக்கிற நிலையில காமிச்சார். அதுக்கப்புறம் 3வது பரியாயத்துல சூக்ஷ்மத்திலேயும் அவனை விலக்கி சுருத்தி எதுவுமே தெரியல வெறும் அஜானத்துல இருக்கு காரணத்தோட சேர்த்து காமிச்ச. அதுக்கப்புறம் விவேகத்தால அந்த அஜானம் போயிட்டுனான் காரணத்தோட இப்போ அவனை பற்றி 4வது பரியாயத்துல இவன் தான் அந்த ஆரம்பத்துல சொல்றான். இதுவரை உபாதியானது இவருடைய சொரூபத்தை மறைச்சு வச்சிருந்து இப்ப உபாதியெல்லாம் பதிவுடனே சொரூபத்தான அறிவு அப்படின்னு சொல்லி அந்த ஆரம்பூத சொரூபமான ஜீவனை எப்படி சொல்லிட்டு இதை வச்சு ஜீவனை சொன்னதாக நினைக்காது. எதாவது தன்னுடைய சொரூபானுசாரம் வந்த ஜீவனை பற்றி இதை சொல்லியிருக்கிறார். சாதாரண ஜீவனை பற்றி இல்லை. சொரூபானுசாரம் வந்த ஜீவன் யாரு சொரூபானுசாரம் வராம மறந்திருந்தாங்க அவன் ஜீவன் தெரியும். அவங்க சொரூபானுசாரம் சொல்லுன்னா அவங்க பரமேஸ்வரன். ஆகையாலே ககனாகாரத்தை இந்த குணங்களை கொண்டு பரமேஸ்வரன் நிர்ணயம் பண்ணிருக்க எங்களுக்கும் அப்படின்னு தீர்மானம். அப்ப இப்போ பாரு எனக்கு ககனாகாரத்தை பரமேஸ்வரன் நிர்ணயம் பண்ணிருக்கிறோம் ஆட்சியோட இல்லை. ஆனா இந்த வாக்கியெல்லாம் அந்த ஜீவன் ஆகும் சொரூபானுசாரம் வந்த ஜீவன். அதனால அவனுக்கு பரமேஸ்வரனுக்கு உண்டான சகல குணம் சொல்லியிருக்கிறது பொறுப்பு அப்படின்னு சொன்னார். அப்படின்னா சொரூபானுசாரம் வந்த ஜீவனை அவர் பரமேஸ்வரனாக நினைக்கிறாருன்னு ஆச்சா சொரூபானுசாரம் முக்தி வந்த ஜீவன் பரமேஸ்வரனுக்கு பேசி ஒரு அவங்காட்டு விஜயமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சத்தியகாமா சத்தியத்தை பண்ணா இதெல்லாம் வந்து சுத்திரகார கேட்டா அவனுக்குதான் சத்தியகாமா பெருப்பா எல்லாம் இருக்கு. அப்பதான் அவன் இன்னொரு பரமேஸ்வரனா இல்லை இதே பரமேஸ்வரன் இல்லையா 2 பரமேஸ்வரன் கிடையாது. அதனால ஜீவன் எப்போ விவேகத்தை அடைகிறானோ அப்ப அவன் பரமேஸ்வரன் தான். அதனால பரமேஸ்வரத்துக்கு உண்டான எல்லா இடத்தையும் அவங்க சொல்லலாம் சத்தியகாமன். ஆனா இந்த விஷயத்தை தகராகாரத்துக்கு பரமேஸ்வரத்தை தீர்மானம் பண்ணினது கரெக்ட். விவாதமா வந்து
முக்திகாரர்கள் அவசியமாகலாம் அப்படிங்கிறது சூத்திரக்காரர்கள் அதெல்லாம் சொல்றாரு. பரமேஸ்வரம் அப்படிங்கிற சமமான அந்த சொல்வது தான் அடையலாம். அதேதான் இல்லை, அதுதான் சொல்லிட்டார். முன்னாடி உள்ளவா தியானம் பண்றவன் நிர்குணபூர்வமாகலாம், நிரூபிக்கிறது சுத்ததி பூர்வமாக ஆகலாம். நிர்குணபூர்வ மக்கள் சுத்ததிகள் இருக்கும், சுத்ததிகள் பூர்வமாகலாம். அப்புறம் இல்லை, அவன் யாரும் சர்வ முக்தி, எல்லாருக்கும் முக்தி வர பரியந்தம் பரமேஸ்வரனாக இருக்கான். அப்ப எந்த பரமேஸ்வரன் கருணப்பொருள் எல்லாருக்கும் மோட்சம் வந்ததுன்னா இவருக்கு வேலை. அப்ப இப்ப நிர்குணம் ஆகலாம், கருணப்பொருள் ஆகலாம் இந்த பதவி. ஆரம்பே முதலே நிர்குணமாக இருக்காங்க, முன்னாடி உள்ளவாங்க ஆகவே கிடையாது. அடுத்த வருஷத்துக்கான அவன் இல்லை ஆகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சர்வபூர்வமாக ஆயிரத்தி அப்படி அப்படின்னு இவர் சர்வமான பரமேஸ்வரனாகவே ஆகலாம்ங்கிறத யாரும் சொல்லியிருக்காங்க. இந்த ஜீவன் எப்ப சாட்சாத்காரத்தை அறிந்து ஏகமான சரீரான பரிந்தோதி உபத்தி ஏனபுத்தன் அப்படிங்கிறதே கல்பனா அப்படின்னு அதனுடைய சர்வ ரூபம் தானே நிர்மலமான பிரபஞ்சத்திலே சர்வமான ஒரு ரூபம், மாயோடு சேர்ந்த ஒரு ரூபம். அதாவது இது விரோதம் கிடையாது. இந்த ரூபத்தை அவன் முதல்ல அடையலாம், அப்புறம் நிர்மலமா இருக்கான். மாயாவையான அதுக்கு இந்த உதாரணமா காட்டிருக்காங்க. இது சமாதான சதுர்கபரியாயே நிரூபியமான சகலபந்த நிர்முக்தத்வேன ஆவிர்பூதஸ்வரூபோ ஜீவாபூதபைக்கு உத்தராடே சங்கர் ஆவிர்பூதஸ்வரூபஸ்து. என்ன கேள்வி? விதாசத்திலே ஜீவனுக்கே இதெல்லாம் சொல்லிருக்கு. இதை வந்து நீ எப்படி பரமேஸ்வரனை தீர்மானம் பண்ண பதில் சொல்றா? எழுதிக்க சொருபாவில் நாம் வந்த ஜீவன் இருக்கிறதெல்லாம் சொருபாவில் நாம் வந்தாருன்னா அந்த ஜீவனே அது பரமேஸ்வரன் தான். அதனால இவ்வளவு விதாசத்திலே கூட அந்த குணங்களெல்லாம் காரியம் செய்தார் ஜீவன் இல்லை. அதனால அந்த குணங்களை வந்து தகராக்காரன் பரமேஸ்வரன் தான் அப்படின்னு தீர்மானம் பண்றது சரிதான். அப்போ இதை சொல்ல எதுக்கு சொல்லிருக்கு சொல்கிறார்? முக்தன் பரமேஸ்வரன் ஆகிட்டான். கல்பத்வாதி குண பாதா ஒரு ஜீவனாகிறான்னா அவங்களுக்கு கத்திரி கேட்பான். ஒன்றும் கிடையாது, நிகழ்வுகள் அவங்க நடக்கவே. அதை எப்படி கத்திரி கேட்பான்? ஜீவனாக அவஸ்தாக்களை உபன்யாச தத்தத் அவஸ்தா தோஷாதிகானே சதுர்கபரியாக உபதேசத்திற்கும் பிரதிபத்தே. அப்ப ஏன் இவரை வந்து அந்த முதல்ல ஜாக்கிரதை சொப்பனாவத்தை இதெல்லாம் சொல்லி ஜீவனுக்கு காமிக்கிறது அப்படிங்கிறதா? இந்த அவஸ்தையிலேருந்து இவங்க விடவச்சிருக்காங்க. இவருடைய சொரூபம் வந்து இந்த அவஸ்தையோட சேர்ந்தது இல்லையே. இதுதான் அத்தியாசத்தால் அந்த அவஸ்தையை தப்பிக்கப்படுத்தான். அத்தியாசத்திலேருந்து இவரை வெளியில கொண்டு வருவதற்காக அவஸ்தா தெரியும். ஊக்கம் அந்த அவஸ்தைகள் நிலைக்கு இல்லாமல் இவன் தூக்கிற ஜீவனா முடிச்சிருக்கிற ஜீவனா கேட்டா என்ன சொல்றது? இந்த ஜீவன் கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருப்பா, கொஞ்ச நேரத்தில் சொல்லுவான். அப்படிதான் சொல்லலாம். அப்ப என்ன முடிச்சிருக்கும் போது முடிச்சிருக்க மாட்டான், முடிச்சிருக்க மாட்டான். அந்த அவஸ்தைகள் நிலைக்கு இல்லை. அப்போ எப்படி மாலையில பூக்கள் அமைக்கும். ஆனா அந்த சோதனை பூக்கள் ஒண்ணு ஒன்னா இருக்கக்கூடிய சூத்திரம் குசுமங்கள காட்சியும் வேறானது அப்படின்னு. அதே மாதிரி இந்த அவசியங்கள் மூணு அவசியம் ஒன்றா பார்த்தீங்கன்னா அதனால இவன் அவசியோட சேராதுன்னு சொல்லி புரிஞ்சுட்டாங்க. அப்ப இவருடைய சொல்லுவது என்ன? அதெல்லாம் எடுத்து பார்த்தா இதுதான் சொல்லணும்.
அதனாலே ஞானமற்றவன் முக்தி அடையும் போது முக்கிய பரமேஸ்வரன் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை கலந்து கஷ்டப்பட நிலை இவருடைய தந்தை தந்தை அஞ்ஞானங்கள் ஞானங்களுக்கு தியானம் உடனே இப்ப இவன் என்ன சாட்சா பரமேஸ்வரன். பரமேஸ்வரனுக்கு உங்க அத்தனை ஐஸ்வர்யம் எனக்கு உண்டு. இந்த தூக்கத்திலாம் இல்லை. இப்ப இவன் தன்னுடைய ஐஸ்வர்ய வழியாக சத்தானத்தை அர்ப்பணம் பண்றதுக்காக எந்த அவதாரமாக எடுக்கலாம். அவனுக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த மாயை இவருக்கு வசத்தில் இருக்கு. அந்த காரணம் இவன் அதுக்கு வசப்படலை. ஈஸ்வரனுக்கு வித்தியாசம். பிரகிருதிக்கு வசப்படுறது ஜீவன், அதுக்கு அழகிறார். ஈஸ்வரன் அதுக்கு அதை வசதாக இவருக்கு. அதனால சதுர்த்தேவரியாலே பிரதிபாதிக்க முக்தத்தை ஈஸ்வரபாவாக இந்த முக்தன் மாத்திரம் ஈஸ்வர பாவத்தை அடையாமல் தனியாக இருந்தானே ஆனால், அதாவது சித்த சுரூபமாக இருந்தானே ஆனால் முக்தேகி சத்திய சங்கல்பத்வாதி அயோகா வாக்கி ஒதுக்கிவிடும். பத்தி இருதாரம் இல்லைங்கெல்லாம் சரியா வரும். ஆனா அவன் நினைக்கிறதெல்லாம் காட்சி விடுறான் அப்படிங்கிற அவசியம். அப்ப அனுகிராந்தஸ்ய குணாஷ்டகஸ்ய ஈஸ்வராதன்யத்ராபி பாவே இந்த சங்கா பரிகார அலாபாத்தியம். இந்த கிரந்தத்துல எல்லாம் அர்த்தம் வரும்னா இந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை கலந்துட்டார். கலந்துட்ட சந்தேகத்தை பதில் சொல்வதற்காக தான் சொல்றேன். சந்தேகத்தை எதுக்காக வந்தது? அதை போக்குறதுக்காக தான். சந்தேகத்தோடு இருக்கிறதுக்காக. அப்ப உத்தராங்கே இவனுக்கு எல்லாம் வருது அப்படின்னு கேட்டார். ஆகவே அவன் ஈஸ்வரன் கேட்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஈஸ்வரன் சொல்லிட்டு அதுக்கு என்ன ஒரு வெற்றி? நீங்க எந்த முகங்களை வச்சு பரமேஸ்வரன் தீர்மானம் பண்றதோ அதே ஜீவன் சொல்லிக்கிறாரு. அப்ப ஜீவனாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சக்தியை கடத்தினாலே அதுக்கு பதில் வராது. ஏன்னா முக்தன் முக்தனுக்கு கூட இந்த சத்தியராமத்துக்கு பகன்று ஒட்டாமல் இருக்குமா? அப்ப இந்த சக்திக்கு பதில் இல்லாமல் தஸ்மின் சூத்திரே தஸ்மா இப்போ சூத்திரஜால சுத்தி சுத்தின்னு சொல்லுவது. ஏன்னா அந்த சதாசிவம் செய்யப்பட்டு சுத்திதானே நமக்கு இந்த சுத்தியே நேரம் இந்த மாதிரி சத்தியராமத்துக்கு சூத்திரக்காரனும் உத்தராட்சியில் அழுகூறு சொல்வதற்கும் இது அதை ஒதுக்கிட்டார். ஆட்சியத்தினர் அவித்யாபிரத்யுபஸ்தாபிகம் அபாரமார்த்திகம் தெய்வம் ரூபம் கர்த்தத்துவ ராஜத்வேஷாதி தோஷ கலுஷிதம் அநேக அனர்த்த யோகி. ஒரு அபாரம் ஜீவனுடைய ரூபம் கேட்டான். அவித்யாவே காணப்படுவது அவித்யாபிரத்யுபஸ்தாபிகம். ஜீவனுக்கு நாம் என்ன தெரிகிறோமோ அதுதான் அவித்யா. அது அபாரமார்த்தியம் தெய்வம். அந்த ரூபம் பாஷை அது என்ன ரூபம் தெரிகிறது? நமக்கு கர்த்தத்துவம் கோபத்துவம் ராகம் துவேஷம் இத்தியாதி தோஷ கல்விதமான ஆத்மா தெரியும். இது நமக்கே தெரியும். அதாவது நாம் ஏதாவது செய்வோமா செய்யலான்னு கேட்டால் நாம் செய்யறோம்னா நமக்கு தெரியுது. பல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுது. அதனால கர்த்தத்துவம் தெரியுது. பண்ணினத்தினால்தான் அந்த பலத்தை அனுபவிக்கிறோம். சுருக்கம் வருது, கர்த்தத்துவம் தெரியுது, கோபத்துவம் நமக்கு தெரியுதுன்னு தெரியுது. ராகத்வேஷங்கள்லாம் நிறைய பேர் இருக்கு. அப்போ ராகத்வேஷாதுடைய வந்து அப்ப இவ்வளவு தோட்ட சௌகரியமாக எங்களுக்கு ஜீவன் இது இல்லை அப்படின்னு சொன்னோம். நாம தெரிவித்த மாதிரி இல்லை. விலய நிலை தீதம் அபகதபாரணத்வாதி குணகம் ஆரணேஸ்வரம் ரூபம் விஜயா பிரசித்தியதே. ஆட்டத்தை பாருங்க. இந்த ஞானம் வந்ததுக்கு இவருடைய இந்த ரூபமே காணாமல் விளையாட்டுனா மறந்துபட்டு இனிமே கற்றுக்கும் கொண்டிருக்கும் தாரம் வேணும் எல்லாம் இல்லை. ஒண்ணுமே அப்ப என்ன இருக்கு? அது விபரீதமான ரூபம். அது என்னது? அது பாரமேஸ்வரன் ரூபம். பரமேஸ்வரனுடைய ரூபம் முக கோபுரத்திலையும் இருவரி துர்கன் யதா பஷ்யதி அந்த அது மகிமானம் இது சொல்றேன். இந்த ரெண்டு வகைகள் ஜோபம்னாலே இவ்வாறு கருதுகிறான். கடவுளுக்கு சொன்னாங்க அறியாத பக்கத்தில் இன்னொரு வகையை பார்த்தா
தான் அவருடைய ஐடியா இவருக்கு வந்து சேரலன்னா இவரே தான் அதை கேட்டால் தெரியுது. அப்ப அப்படி இருந்தாலும் நீங்க வந்து சேரணும். அதனாலே இவன் பரமேஸ்வரன் அவத்தை அடையலான்றத சொல்லி பாஷையாக படிச்சுட்ட பரமேஸ்வரன் ரூபம் விஜயாபதி ஞானத்தினால எதை அடையலாம்னா பரமேஸ்வரிய சொல்லிட்டு அடைஞ்சுதான். இது பாஷையாக சொல்லி அதிஸ்பஷ்டம் முக்தस्य சகுண ஈஸ்வரபாவம் சகுண ஈஸ்வரபாவம் பற்றினா முக்தங்கிறது படிச்சிருக்கோம். அடுத்தது ஒவ்வொன்றா சொல்லுவோம். இங்க என்ன ஒரு விசேஷம் கேட்டா நம்ம வேதாந்தத்தை மாற்றப்படுத்தி போகணும்னா இது எப்படி கரெக்ட். ஆனா இங்கே வியாக்கியானம் இருக்கு. இது வியாக்கியானம் இல்லை, ஆழ்வதற்கு அதிகாரத்திலே எதிர்காலங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில். இது வந்து ஆபாரதாக தெரிகிறது. ஆனா இது வார்த்தை அவுரோதம் இலன்மாத்திரையதான் அப்படின்னு தைரியம் ராமேண தைரியம் ஆராதித்தா பரமேஸ்வரனுடைய ரூபம் கிடைக்கிறது சொல்றது தைரியம் அவசியம். அவங்க பரமேஸ்வரன் அவருடைய எப்படி தெரியும் கேட்டா பரவழியில தன்னுடைய திருஷ்டியில அந்த சைத்தன்ய சுத்த சைத்தன்ய மாத்திரம் மதவாளுடைய பார்வையில அவன் பார்க்க அப்படி சொல்லுவோம். விரோதம் அதிகரம்